ஹே ஆல் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஜெகேக்கு ஒரு நியூ ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். தி சீக்ரெட் ரொமான்ஸ். நான் நம்ம சேனலில் போட்ட எந்த ஒரு ஒன் ஷாட்டுக்குமே ஆன்லைன் சொன்னதே இல்லை, ஆனால் இந்த ஸ்டோரிக்கு சொல்லியே ஆகணும். ஸோ ஆன்லைன் என்னென்னா, உங்களுக்கும் ஜெகேக்கும் மேரேஜ் ஆகி 1 வீக் தான் இருக்குது. 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தான். இந்த 1 வீக்கில் ஜெகே உங்ககிட்ட பேசக்கூட மாட்டான், எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பான். ஈவன் நீங்கள் 2 பேரும் செப்பரேட் ரூம்ஸில் தான் இருப்பீங்க. ஜெகே பற்றி சொல்லணும்னா செம்ம கோல், செம்ம பொசசிவ், ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிகிட்டே இருப்பான் காரணமே இல்லாமல். ஆனால் அவனுக்கு உங்களை பிடிக்கும், ஆனால் பிடிக்காது. ஜெகேக்கு அப்படியே ஆப்போசிட். நீங்கள் செம்ம சென்சிட்டிவ், எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி லவ்வபிளாக இருப்பீங்க. ஜெகே மேலே செம்ம கேர் அண்ட் லவ், பட் அதை காட்ட புள்ள தான் வழி கொடுக்க மாட்டேங்குது. இது வரைக்கும் போதுண்டா. சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஈவினிங் டைம். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஓ மை காஷ், லேட் ஆகிடுச்சு வேறு. வீட்டுக்கு வந்திருப்பானோ? சேச்சே, வந்திருக்க மாட்டான். அவன் தான் எப்போ வரான் எப்போ போகிறானே தெரிய மாட்டேங்குது. ஒரு வேளை வந்திருந்தா என்ன, அவ்வளோதான், சும்மாவே திட்டுவான். இதில் இந்த டயத்துக்கு வேறு நான் வீட்டுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுன்னா என்னை கழுத்தோடு பிடிச்சி எங்கள் வீட்டிலே விட்டு வந்துடுவான். ஏதோ வாங்கணும்னு நினச்சேனே, என்னது? அடங்கம்மால, இதை எப்படி நான் மறந்தேன்? இன்றைக்கி என்னை சமைக்க சொன்னானே அவன். இப்போ நான் போய் என்னத்தை சமைக்கிறது? அதை விட சமைக்க தெரிஞ்சால் தானே சமைக்க முடியும். ஐயோ போச்சு, இது கொஞ்சம் முன்னாடியே ஞாபகம் வந்திருக்க கூடாதா? இப்போ நான் எதுவுமே வாங்காமல் வேற வந்துட்டேனே. எனக்கு ஏன் தான் இப்படி நடக்குதோ? பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருந்தேன். இந்த படுபாவி பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னை போட்டு கொடுமைப்படுத்துகிறான். இப்போ நான் என்ன பண்ணுறது? அவள் வேற வீட்டுக்கு வந்துட்டானா என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபேக் ரைப் பண்ணிகிட்டே வேகமாக வீட்டுக்கு நடந்து வரீங்க. டோர் கிட்ட வந்து, ஷப்பாடி, லைட் எதுவும் எரியல, இன்னும் வரல போல், இதுதான் நல்ல சான்ஸு, அப்படியே வீட்டுக்குள்ளே ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணா அப்போ போதும் லிக் பண்ணாத, வீடு அம்மாவுக்கு கூசுது. அச்சோ, யோ, என் தங்க மயிலுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பாரு, என் சமத்து. உங்கள் அப்பா இன்னும் இதுக்கு வீட்டுக்கு வரல, சரி வா அம்மா சாப்பாடு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாம்பை உள்ளே கூட்டிகிட்டு வரீங்க. நில்றி. என்ன என்ற ஆத்துக்கார வயசு வீட்டுக்குள்ளே இருந்து கேட்குது. போச்சு, முடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை டர்ன் பண்ணி பார்த்தா ஜேகே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சோஃபாவில் உட்காந்துருக்கான். அதுவும் ஷர்ட்லெஸ்ஸாக, கையில் ஒரு பீர் பாட்டிலோட. என்ன அப்படி அரைக்குறையாக வேற உட்காந்துருக்கான்? பார்வையே பயமாக இருக்கே. இன்னைக்கு வீட்டை விட்டு துரத்திடுவானோ? என்னங்க வந்துட்டிங்களா? எப்போ வந்தீங்க? காலிடு ஒரு அடி உள்ளே எடுத்து வச்சேன்னு வை, நடைகிறதே வேற. அங்கேயே நில்லு. ஆமாம், நீ அங்கே என்னடா பண்ணுறீங்க? இங்க வா. பாம், நல்லா உங்கள் அப்பங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்டாண்ணா. நான் வாண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே பாம் எதுவுமே பேசாமல் அப்படியே வாலாடிட்டே வந்து ஜேகே பக்கத்தில் உட்காடுறான். என்ன இப்படி கத்துறான்? நல்ல கோபத்தில் இருக்கான் போலியே. ஐயோ, பார்க்குறான். இப்போ நீங்கள் சொல்லுங்க மேடம், எங்கே போயிட்டு வரீங்க? நான் எங்கே போகலைங்க, அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா, அவ்வளோதான். இதோ இப்போ சமைச்சு தந்துடுறேன். நான் கேட்டதுக்கு பதில், இங்கே என் கூட போய் ஊர் மேய்ஞ்சிட்டு வரேன் நான். அவன் சப்பு ஃபீரே விட மாட்டானுங்க. நான் நல்லா தள்ளிகு மொழிகுன்னு வேற கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். எவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியும். என்னங்க நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க? நான் ஆஃபீஸ்க்கு தான். எச்சி வாய மூடு. என்ன ஆஃபீஸு? மணி என்ன 10 வரையும் உங்கள் ஆஃபீஸில் என்ன படம் போட்டு கட்டுறானுங்களா, இல்லை ஒன்றை வச்சு படம் எடுக்கிறானுங்களா? இல்லைங்க, ஒர்க் கொஞ்சம் நிறையா இருந்துச்சா, அதாங்க லேட் ஆயிடுச்சு. நீ யார் முதல்ல ஆஃபீஸ்க்கு போக சொன்னது? நான் சொன்னா? அன்றைக்கே ஒன்று என்ன சொன்னேன்? அதெல்லாம் எங்கேயும் போவானா, வீட்டிலே இருந்தானா இல்லையா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டம் ஏறி கிளம்பிருக்க. இதுக்கும் வர்ற டயத்தை பாரு. இல்லை, நான் இனிமேல் லேட்டாக வர மாட்டேங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ எதுக்கு லேட்டாக வந்த? உன்னை எதுக்கு முதல்ல நான் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன்? நீ சமைச்சு போடுறதுக்கு. அதை விட்டு நீ பாட்டி கிளம்பி போனா ஏன்னா யாரையும் சமைச்சு விடுப்பா? இல்லைங்க, இதோ இப்போ சமைச்சு தந்துடுறேங்க. எப்போ? மணி என்ன தெரியுமா? இவ்வளோ நேரமாக பசியோடு உட்காந்துருக்கேன். போய் சமை. சரிங்க, இதோ சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி நடந்து வரீங்க. தப்பாரு, இதுக்கப்புறம் லேட் ஆனதுன்னு வச்சுக்க, இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டேன், காலை வெட்டி போட்டுருவேன், புரியுதா? ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க பீரை சிப் பண்ணிட்டு டிவி பார்க்குறான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் கிச்சனுக்கு வந்து பக்கான்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ, ஒன்றுமே புரியலையே, இப்போ நான் என்ன சமைக்கிறது? சரி, அம்மாட்ட கால் பண்ணி கேட்கலாம். ஹலோ அம்மா, கேட்குதா? என்னம்மா இந்த டயத்தில் கால் பண்ணியிருக்க? என்னாச்சு? இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, இதோ உப்புமா எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறியா? உப்மாவா? ஏண்டி
இந்த டயத்துலையா? இன்னும் சமைக்கலையா நீ? ஆமாம், எனக்கு சமைக்க தெரிஞ்சால் சமைச்சிட மாட்டேனா? நீ சொல்லுமா, எப்படி சமைக்கிறது? சரி சரி சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. மாப்பிள்ளை ஏதாச்சும் திட்டினாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவர் எதுவும் சொல்லலை. நீ சொல்லு எப்படி சமைக்கிறேன்னு. இப்போ நீ சொல்றியா இல்லையா? சரி சரி சொல்றேன். இங்க பாரு, கடாய் எடுத்துக்கோ, அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்து. ஊற்றிட்டேன். கடுகு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கு. அப்புறம் தண்ணி ஊற்றி சேமியா போட்டினா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓ சரிம்மா, தேங்க்ஸ்மா. நீ வை, நான் பார்க்குறேன். ஏன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அட எனக்கு என்னம்மா பிரச்சனை, நீ வேற வைமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிட்டு சமைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரில, கையில் கிடைக்கிறது எல்லாத்தையும் அள்ளி போடுறீங்க. நடி இவ்வளோ நேரமாக சமைச்சிட்ருக்கேன், எனக்கு பசிக்குதுடி. இதோ வரேங்க. ஐயோ என்ன இது தீஞ்சு போச்சு, தண்ணியை ஊற்றிடுவோம். என்னடி சமைக்கிறியா இல்லை விளையாடிட்டு இருக்கியா? இல்லைங்க, சுட்டுருச்சுங்க அது. நான் வரட்டா? இல்லை இல்லை, நான் சமைச்சிட்டேன், நீங்கள் இருங்க, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டே நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே ஒரு மாதிரி காண்டா உட்காந்துருக்கான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு. அனல் மேலே பனித்துளி அலை பாயும். அப்போ இந்த சாங்கு கேட்ட உடனே நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக டேர்ன் பண்ணி ஜேகேவை பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே உங்களை ஆல்ரெடி பார்த்துட்டே தான். டக்குன்னு டேர்ன் பண்ணிக்கிறீங்க. என்னவா இப்படி பார்க்குறான்? ஐயோ சாய்ச்சி போட்டானே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி சாஞ்சு நிற்கிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே வேகமாக வந்து உங்களை பேக்கப் பண்ணி உங்கள் நெக்கை அப்படியே ஸ்மெல் பண்ணுறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? நான் பண்ணுமோ அதுதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிச்சன் மேலே தூக்கி உட்கார வச்சு உங்கள் லெக்ஸுக்கு நடுவில் வந்து அப்படியே உங்கள் கையில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஜேகே பண்ணுறதுல மயக்கத்தில் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரியாலிட்டிக்கு வந்து சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்ததும் நீங்கள் ஜேகேவை பார்த்தது வரைக்கும் தான் உண்மை, மற்றது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன். அறிவு கட்டு நாயே, நெடி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக கிச்சனுக்கு ஓடி வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணவே இல்லை. ஸோ பேனோட சேர்த்து நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஐயோ நெருப்பு, மயிறு தள்ளுறிமோல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தண்ணியை வச்சு அதை அணைச்சிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். என்னடி இது, நான் இளவடி இது? இல்லைங்க, நான் அடுப்பை பார்க்கலங்க. அடுப்பை பார்க்காம பின்ன என்ன யோசனை மயிரில் இருக்க? ஒரு விஷயமாச்சும் உருப்படியாக பண்ணுறியா நீ? உன் சமையல் சொன்னதுக்கு பண்ணி வச்சிருக்க வேலையை பற்றியா? விட்டா வீட்டே கொளுத்திருப்பா. உன்னத்துக்குமே லாய்க்கல. எனக்கு என்ன மயிரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு தெரில. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, கிளம்பு நீ முதல்ல உங்கள் வீட்டுக்கு கிளம்பு. இல்லைங்க நீங்கள் கோவப்படாதீங்க, நான் அகைன் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடி போகிறீங்க. அப்போது ஜேகே அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணி முன்னாடி இழுக்கிறான். பிகாஸ் நீங்கள் தட்டி விட்ட கிளாஸ் அப்படியே உடஞ்சி போய் அங்கே கிடக்கு. இல்லைங்க நான் சமைச்சு தரேன், இருங்க. சாப்பாடே வேணானுங்க, இன்னுமே வேணாம். உன்னை பண்ண சொன்னதுக்கு என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். நான் வேணும்னே பண்ணல. அதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சு நாக்கழுத்து வச்சு சுட்டுருவேன். ஹலோ சொல்கிறா என்ன? நான் மச்சான் கோமாரிக போல. பின்ன இந்த சனியம் முட்டுவல கல்யாணம் பண்ணிட்டு வந்தா வீட்டில் இருக்கவே புரியலடா. கருமு கடுப்பாக இருக்கு. ஏன் மச்சான் என்னாச்சு இவ்வளோ சூடாக இருக்க? ஒன்றும் இல்லடா, சமைக்க சொன்னதுக்கு வீட்டே எரிச்சு வச்சிருக்கா. இன்னத்துக்குமே ஆகிலடா. இப்போ திட்டினேன்னு வச்சுக்க போய் ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துரும். எங்க வாய மூட்ரி, இதெல்லாம் யாரு உங்கள் ஒப்பா நான் வந்து தொடப்பான், போய் தொட அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அழுதுகிட்டே போய் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. இங்கே பாரா, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இந்த மயிருக்கு தான் கல்யாணமே வேணான்ட்டு இருந்தேன். அதுவும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன் பாரு. வாய்ப்பே இல்லைடா அவ கூடலாம் வாழ்கிறதுக்கு. நீ என்ன பண்ணுற, நாளைக்கே போய் டிவோர்ஸ்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடு. இவ கூட இருக்கீங்க நான் தனியாகவே இருந்துடலாம் போல. சானியை எனக்குனே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உங்களை பற்றி கழுவி ஊற்றுறான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. நீங்கள் ஜேகே பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே உட்காந்து பயங்கரமாக அழுறீங்க. நீங்கள் அழுறதை பார்த்தோன்னே பேம் அப்படியே அவங்க கிட்ட வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். நீ என்னடா பண்ணுறீங்க அவகிட்ட? ஓ அவ்வளோ ராசி ஆயிட்டீங்களா நீங்கள்? இங்கே வா வாடா அப்படின்னு சொல்லி பேம் அப்படியே அவன் பக்கம் இழுத்துக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே உங்கள் ரூம்க்கு ஓட்டுறீங்க. இதா சொன்னேன்ல அடுத்து ஒப்பாரி வச்சிருவான்னு. இதா ஓட்டால குயின் ஆஃப் தி இயர்னா என் பொண்டாட்டி தான்டா, நீ ஒப்பாரி வச்சிருவா. இளவு விழுந்த வீட்டில் இருக்க மாதிரி தான், தூங்கவும் முடியாது, ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. டென்ஷன் ஆகுதுடா கருமு. விட்ரா ஜெயே, சின்ன பொண்ணுடா அவ, சின்ன பொண்ணு மாதிரியா பண்ணிட்டுருக்கா கருமு.
இந்த சைட் கட் பண்ணா நீங்கள் செம்மையாக வந்து அழுதுட்டு இருக்கீங்க உங்கள் ரூமில். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? நிஜமாலே அங்கே எரிஞ்சது பார்க்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை. எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. நான் வேணும்னே பண்ணலை. அம்மா அம்மா இதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டீப் ப்ரீத் எடுத்துட்டு ஹலோ சொல்லுமா. ஒயன் சமைச்சிட்டியாமா? ஆ ஆ சமைச்சிட்டேம்மா, சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. ஓ சரி சரி. இல்ல நைட்ல ஃபோன் பண்ணியா, அதான் பயந்துட்டேன் ஏதோ பிரச்சனைன்னு. ஒன்றும் பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லையே? இல்லைம்மா, எனக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி. மாப்பிள்ளை திட்டக்கிட்டலாம் இல்லையே? அப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருக்கணும். இல்லைம்மா, அவர் ஏன் என்னை திட்ட போகிறாரு? அவர் என்னை திட்டலாம் மாட்டாருமா. சரி நீ தூங்கலையா? டைம் ஆச்சு, நீ தூங்குமா. சரி சரி. நீனும் போய் சாப்பிடு ஒயன். சரிம்மா நான் சாப்பிட்றேன். சரி நான் வச்சிடுறேன். சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுறீங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி வரீங்க. இன்ன வரைக்கும் ஜேகே அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டே தான் இருக்கான் சோஃபாலே, இன்னும் வரைக்கும் மேலே வரல. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே கிட்டே போயிட்டு என்னங்க பண்ண பிரச்சனை உனக்கு? அது நான் நான் பீரியட்ஸ் ஆகிட்டேங்க. அதுக்கே நான் என்ன வந்து தொடச்சி விடணுமா? இல்லைங்க, அது நாப்கின்ஸ் இல்லை, வாங்கி தர முடியுமா? எது டெலுகா நீ வை, நான் அப்புறம் அடிக்கிறேன். நடி சொன்னேன், அழிகாமல் சொல்லு. நாப்கின்ஸ் வேணுங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்தா போய் வாங்கிக்க. இல்லைங்க அதெல்லாம் வேணாம், என்னால் நடக்க முடியல, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கல. நான் பார்த்து அப்படி தெரியுது, நான் என்ன உனக்கு வேலைக்காரனா? இந்தா புடி காசு, வேணும்னா போய் வாங்கிக்க, இல்லைனா அப்படியே கேட, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சோஃபாவில் படுக்கிறான். என்னங்க நான் போகிற நிலமையில இல்லைங்க, ஏன்னா நானே போயிடுவேன், ப்ளீஸுங்க போய் வாங்கிட்டு வாங்க. தொண்ணட்டு பொடிக்கிட்டு கரும் நிம்மதியாகவே இருக்க முடியல இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணி படுத்துக்கிறான். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பேசாமல் அகைன் உங்கள் ரூமுக்கு வரீங்க. அப்போது ஜேகே அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறான் நீங்கள் போகிறத. அவனுக்கு மனசே கேட்கல, அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அவன் கார் கீஸ் எடுத்துகிட்டு வெளியில் வந்தா பயங்கர மழை. அந்த மலையிலே அப்படியே அவன் போகிறான். இப்படியே உங்கள் சைட் கட் பண்ணான். நீங்கள் ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கீங்க. ஹலோ அலெக்ஸ், நான் ஒயன் பேசுகிறேன். சொல்றீ, நான் இந்த டயத்தில் கால் பண்ணியிருக்கேன். அலெக்ஸ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? இந்த டயத்துலையா? ஒயன் என்னாச்சு, ஓகே தானே நீ? இல்லை அலெக்ஸ், நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன், எனக்கு நாப்கின்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து என் வீட்டில் தர முடியுமா? நாப்கின்ஸா? சரி நான் வாங்கிட்டு வந்து தரேன்டி. சரி அழுகாத விடு, உன் புருஷன் எங்கே போயிட்டான்? அது அவர் வீட்டில் இல்லை, நீ வாங்கிட்டு வாயேன். சரி நான் இதோ வரேன் இரு. சரி ரொம்ப தேங்க்ஸ் அலெக்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் காலை கட் பண்ணிவிட்டு கீழே வெளியில் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அப்போது பயங்கர மழை பெய்யுது. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜேகே தான் வரான். நான் இப்படி வெளியில் வந்து உட்காந்துருக்க, ரூமுக்கு போகலையா? இல்லை போகல. சரிந்தா புடி, இதில் சாப்பாடு இருக்கு, இதில் நீ கேட்ட நாப்கின்ஸ். இல்லை எனக்கு வேணாம். வேணாம்மா? அப்புறம் என்ன மயிரி என்னை வாங்கிட்டு வர சொன்னேன்? ஆமாம் சொன்னேன், அதான் நீங்கள் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. எனக்கு வேணாங்க. இப்போ வாங்கிட்டு வந்து குடிக்கலையா? முட்டு புட்ரி, போய் மாற்று. இல்லை நான் வாங்கிக்க மாட்டேன். வெறி ஏற்றிட்டு இருக்காத. வாங்கிக்க மாட்டேன்னா பீரியட்ஸோட அப்படியே ஊற்று விட்டு உட்காந்துருப்பியா? ஆமாம் நான் எப்படியோ இருந்துட்டு போகிறேனே, இப்போ மட்டும் என்ன வந்து சக்கரை? எனக்கு வேணாங்க, ப்ளீஸ் எடுத்துகிட்டு போங்க. நான் பேசிட்டே இருக்கேன், மேலே பேசிகிட்டு இருக்க. அவ்வளோ திமுறாயிடுச்சா உனக்கு? இப்போ நீ பிடிக்கிறியா? இல்லை பிடிக்க மாட்டேன், எனக்கு வேணான்னு உங்ககிட்ட தானே சொல்கிறேன். எனக்கு வெறி ஆகுது, ஒழுங்கு மரியாதையாக பிடிச்சிரு, வர்ற கோத்துக்கு அடித்து மூஞ்ச பேத்துருவேன். புடி, வேணாம் ப்ளீஸ். அப்போ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அலெக்ஸ் நிற்கிறான். அலெக்ஸை பார்த்த உடனே நீங்கள் அப்படியே அவன் கிட்ட போய் அலெக்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும் ஒயன், பரவாயில்ல. என்ன உன் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னு சொன்னேன், ஏன் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவேன்? இல்லை நான் அப்படி கேட்கல, நான் அப்படி தான் கேட்குறேன். நீ வாட்டிக்க வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்டாட்டிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க? கையிட்றா. எங்கள் அவன் என் ஃப்ரெண்டு, அது எனக்கு தேவையில்ல. ஷோ அலெக்ஸ் நீ கொடு. தேங்க்ஸ் அலெக்ஸ். சாரி கிட்ட தான் வாங்கிட்டு வந்து தர சொன்னீங்களா? ரைட்டு நல்லது டா அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அப்படியே அலெக்ஸ் மூஞ்சிலே விட்டு எறிகிறான். நீ ஏற்றிட்டு கிளம்பு. சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆய மூட்ரி போடா, சொன்னா கேட்கல, நீ போக மாட்டியா? இல்லை நான் சொல்கிறது புரியலையா?
அப்படின்ட்டு ஜேகே அப்படியே அவன் நெக்க பிடிக்கிறான். என் பொண்டாட்டி எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க தெரியும்டா, நீ யாரா இடையில? ஜேகே ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க அவனை முதல்ல. ஏய் தன் மேலே கை வச்சேன்னு வச்சுக்க, உன்னை கிழிச்சிடுவேன், விட்டு போ. நீ வா. இவன் அவன் சொன்னாலும் இந்த பக்கம் வரக்கூடாது, ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு எனக்கு அறுத்து போட்டுருவேன். விட இங்கே பாருங்க ஜேகே, நான் உங்ககிட்ட ஒன்றும் பேச வரல, அவகிட்ட குறுக்க வந்தேன், கையெடுங்க அப்படின்ட்டு ஜேகேவோட கையை எடுத்துட்டு அவன் அப்படியே அவங்கள பார்க்குறான். அலெக்ஸ் நீ போ இங்கேருந்து, நீ வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் அந்த பேக் அவன் கிட்ட இருந்து வாங்க போறீங்க. நீ அங்கே வாங்குற, அப்புறம் என்ன மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு அது வேணாம் வேணான்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்காம இருந்தேன்னா சொல்லுங்க, நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் தானே வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்க. நான் உங்ககிட்ட கேட்காம இருந்தேன், இன்னொரு பையன் எனக்கு வாங்கி கொடுத்தானா அது அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு இல்லை, நீங்கள் தான் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அது அதோட முடிஞ்சிருச்சு, விடுங்க நீங்கள். அலெக்ஸ் நீ வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ ஓகேவா? என்ன ஓகேவா? எங்க ப்ளீஸ் அலெக்ஸ், ஓகே தான், நீ கிளம்பு அப்படின்ட்டு அவனை வெளியில் விட்டு அப்படியே நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுறீங்க. போதுங்க, நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் எனக்கு அது வேணாம். பேச பேச மேலே பேசும்போது எனக்கு வெறியாகுது அப்படின்ட்டு அவன் வந்து டைட்டாக அவங்க நெக்க பிடிக்கிறான். விடுங்க, என்ன எனக்கு பண்ணுறீங்க பாரு, என்னோட பொருளுக்கு நான் தான் எல்லாம் பண்ணும், நான் சொல்கிறதான் நீ கேட்கணும். இஷ்டம் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, கொன்றுவேன் புடி. நான் ஒன்றும் பொருள் இல்லை. என்னடா பாம் நீ என்ன பார்த்து குலைக்கிற, உங்கள் அப்பா பண்ணுறது மட்டும் சரியா, அம்மா என்ன தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு அலெக்ஸ் வாங்கி கொடுத்த பேக் எடுத்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்க்கு ஓடுறீங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க, நில்றி, நீ கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே உங்கள் ரூமுக்கு வரான். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, நீ தானே வாங்கிட்டு வந்து கொடுக்க சொன்னேன், அதானே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், இப்போனா பெரிய இது மாதிரி இழுத்துக்கிற, அதான் நீங்கள் வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் நான் வாங்கி கொடுத்தேன்ல, இப்போ நான் கொடுத்ததை வாங்கிக்க மாட்டேன், அவனா ஒருத்தன் கொடுத்தா வாங்கிக்குவியா? அவன் உன்னையும் அவனோ ஒருத்தன் இல்லை, அவன் என் ஃப்ரெண்டு, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு அவனோ ஒருத்தன் தான், புடி இதை வை. எனக்கு வேணாம், இப்போ மட்டும் நீ வைக்கலைன்னு வச்சுக்க, நானே வச்சு விடுவேன். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எச்சி வாய மூடு. இங்கே பாரு, உள்ளிங்க மரியாதை போய் இதை வை, ஏன்னா இங்கே நடக்கிறதே வேற. இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு இது வேணாம், இதை சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே ஃபோர்ஸாக வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க வால் அப்படியே பஞ்ச் பண்ணுறான். அடிங்க, என்ன அடிங்க, அது மட்டும் தானே பண்ணலை, அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, இவ்வளோ கேட்டுட்ருக்கேன் அப்படின்னாடி உனக்கு தானே விட்டு அவன் வாங்கி கொடுத்தது உனக்கு அவ்வளோ முக்கியமோ? நானும் அதான் சொல்கிறேன், எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வாங்கி கொடுத்த பேக் எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு அலெக்ஸோட பேக் எடுத்துகிட்டே ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. அவ்வளோதான், ஜேகே பயங்கர கோவமாகி அவன் கையில் இருக்க பேக் எடுத்து வாலில் எறிகிறான். அதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே அப்படியே செதறுது. அப்போ அப்படியே அவன் வேகமாக வந்து பாத்ரூம் டோரை கிக் பண்ணுறான். வெறியாவது மூட்டை எறிய முடியாமல் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், இதோ பாரு, நீ வாங்கிக்கல, அது எனக்கு தேவையே இல்லை, நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? இன்னொரு தடவை அவனாச்சும் வந்து அதை பண்ணான்னு கேள்விப்பட்டேன், கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை டொம்முன்னு சாத்திட்டு அவன் பாட்டுக்கு அவன் ரூமுக்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்தான். ஜேகேவோட திங்ஸ் எல்லாம் அப்படியே ரூம் ஃபுல்லாக கிடக்கு. அப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க, சாக்லேட், டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயம் எல்லாத்தையுமே ஜேகே வாங்கிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்து ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி அப்படியே கீழே வரீங்க. ஜேகே ஆல்ரெடி அங்கே தான் இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்த உடனே எதுவுமே பேசாமல் பக்கத்தில் இருக்க ஆப்பிள் மட்டும் ஒன்று எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது கரெக்டாக ஜேகே உங்கள் கையை பிடிக்கிறான். சாப்பிட்லையா? இல்லை எனக்கு பசிக்கலை, வா நீ சாப்பிட்டு போ. இல்லை வேணாம். அதானே கொஞ்ச நாள் அப்படியே ரொம்ப மிஞ்சுவியே, விட்டு தின்றி. எனக்கு பசிக்கலை. ஏன் பசிக்கலை? நைட்டும் சாப்பிடல, சாப்பிட்டு ஐஸ் பேக் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு கிளம்பு. அது நான் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் வேணாங்க. வேணா கிளம்பு போ. பெரியவ அப்படியே அவன்கிட்ட கெஞ்சிட்டே இருப்பேன் நினச்சியா? போடி கிளம்பு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வெளியில் கிளம்புறீங்க. அப்படியே கட் பண்ணால் டைம் ஒரு 10:40 இருக்கும் ஜேகேவோட ஆஃபீஸில். சரி எவ்வளோ சாப்பிட்டா எனக்கு என்ன, இல்லை சாப்பிட்லன்னா எனக்கு என்ன, எனக்கு ஏன் உறுத்துதுன்னு தெரில. நேற்று பண்ண வேலைக்கே டென்ஷன் ஆகக்கூடாது, இருந்தாலும் சாப்பிடாம போயிட்டா. பீரியட்ஸ் வேறு, நான் சொல்கிற பேச்சு எதையும் கேட்குறது இல்லை, இஷ்டத்துக்கு தான் ஆடணும்னு ஆடுறா. முதல்ல டிவோர்ஸ் பண்ணுவோம்ல,
அப்போ தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவனால் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலை. ஒரு மாதிரி அவங்கள பற்றியே தாட்சி ஓடிட்டே இருக்கு. அலங்கி போச்சு, நான் இவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கேன். ஓ நீ வேலை பார்த்த மாதிரி தான் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அப்படியே கட் பண்ணா உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது, நைட்டும் சாப்பிடல, நீங்கள் அந்த ஆப்பிளில் சாப்பிட்டுட்டு விண்டோ வழியாக ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறீங்க. அப்போ அப்படியே கரெக்டாக ஜேகே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரான். பிஸியாக இருக்கேன் அண்ணே, இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த புடி சாப்பிடு. என்னங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? சாப்பாடு கொடுக்க வந்தேன். சாப்பிட்றீ? சாப்பாடா எனக்கா? ஆமாம் உனக்கு தான். வந்து சாப்பிட்றியா இல்லை அங்கேயே நின்றுக்க போறியா அப்படின்ட்டு டேபிள் மேலே காலை தூக்கி வச்சுக்கிட்டு உங்களை பார்க்குறான். இல்லை எனக்கு சாப்பாடெலாம் எதுவும் வேணாம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. வேணாம்மா, அப்புறம் உனக்கு பசிக்குமே. இல்லை பசிக்கல, எனக்கு தோணுது உனக்கு பசிக்கும்னு. உங்களுக்கு தோணுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு சாப்பாடு வேணாம். ஓ பாடுறா, அப்படி அது எனக்கு தேவையில்ல, நான் கொண்டு வந்துடுங்க, நீ சாப்பிட்ற. நீங்கள் சொல்லணுன்னா நான் பண்ணணுமா? எனக்கு வேணான்னு சொன்னேன் ஜேகே, நீங்கள் கிளம்பலாம். எதே அப்படின்ட்டு ஜேகே அப்படியே எழுந்திருக்கிறான். நீங்கள் அப்படியே பயந்து பின்னாடி போகிறீங்க. என்னடி சொன்ன சொல்லு, எனக்கு கேட்கல. எனக்கு சாப்பாடு வேணாங்க. ஓ வேணாம்மா, அப்போ நீ சாப்பிட மாட்ட? ஆமாம் எனக்கு வேணாம். ஞாண்டி தங்கம், காலையிலையும் சாப்பிடல, நேற்று நைட்டும் சாப்பிடல, அப்புறம் இந்த குட்டி வயிறுக்கு பசிக்காதா சொல்லு அப்படின்ட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கை வைக்கிறான். என்ன பண்ணுறீங்க? கை எடுங்க. ஏன் எடுக்கணும்? எடுக்க முடியாது. நீ சொல்லு, இப்போ சாப்பிடுவே அல்ல முடியாதா? முடியாது. ஓ அப்போ உனக்கு அப்படின்னா ஓகேடி. எப்படின்னா? அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு டக்குன்னு அவன் உங்களை வால் பக்கம் டேர்ன் பண்ணி உங்கள் பேக்கில் வந்து உங்களை டைட்டாக பிடிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? விடுங்க என்ன. கரெக்டான பொசிஷனில் வேற நிற்கிறேன், நீ துள்ள எனக்கு தூக்குது, மூட்டிரு, பீரியட்ஸ் வேற, நான் ஏதாச்சும் பண்ணி விடுவேன். என்ன பார்க்குற? இப்படி பார்க்காதடி, அலைகாருங்க. சரி அப்படியே இரு, ஒரு ஃபோன் மட்டும் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணிவிட்டு அவன் கால் பண்ணுறான். ஹலோ லூசி, நீ என்ன பண்ணுற? இன்னைக்கு எனக்கு இருக்க மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன்னா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பொண்டாட்டி இருக்கால்ல, நான் சாப்பிடவே மாட்றா, நான் பார்த்துக்கணுமா இல்லையா? நான் பார்த்துக்கிறேன், ஸோ நீ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கை நல்லா டீப்பாக ஸ்மெல் பண்ணுறான். என்னங்க தள்ளுங்க. சாப்பிட மாட்டேன் நீ? சாப்பிட மாட்டேன். கடிக்காதுங்க, விடுங்க. ஸ்வீட்டாக இருக்கியே, கழுத்தை அப்படி ஸ்வீட்டாக இருக்கீனா? ஐயோ குட்டு வச்சா தாண்டினா. சரி வா, டைம் ஆச்சு. எங்கே சாப்பிட? இன்னும் சாப்பிட வேணாம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் எதுக்கு நான் இங்கே வந்தேன்? அதெல்லாம் முடியாது, அதுக்கு தான் நான் மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணா. அப்புறம் வேற என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் தான் பண்ண போகிறேன். வா இப்படி உட்காரு அப்படின்ட்டு உங்களை தூக்கி அப்படியே அவன் மடியில் உட்கார வைக்கிறான். அப்போ நீங்கள் அப்படியே எழுந்திருக்கலாங்கிற போது அப்படியே அவங்க ஆர்ம்ஸோடு சேர்த்து ஹோல்ட் பண்ணுறான். நடித்தாங்க, எங்கே எழுந்திரிச்சு போகிறீங்க? உட்காரு. எங்க எனக்கு வேணாம். அப்பெல்லாம் சொல்லப்படாது. சொல்லி எங்க நான் என்ன சின்ன குழந்தையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கோம், நம்ம யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? பார்க்கட்டும், ஏன் பார்க்குறானோ பார்க்கட்டும். உட்காரி. உங்கள்கிட்ட கெஞ்சிட்டே இருக்கணும் ஒருத்தவங்க. விடுங்க என்ன முதல்ல. இங்கே பாரு, இப்படி துள்ளிட்டே இருந்தீன்னு வச்சுக்க, கை காலை கட்டி போட்டு விட்டுவேன். விட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே மெதுவாக உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே பக்கு பக்கான்னு முழிச்சிட்டு நிற்கிறீங்க. நீங்கள் சாப்பிடுங்க. வர்றா என் பொண்டாட்டி பாசத்தை நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனாடி? இதோ இப்பயே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஃபோர்ஸாக வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். உங்கள் மவுத்தில் இருக்க ஃபுட்டெல்லாம் அப்படியே அவன் சாப்பிட்றான். அது ஒரு மாதிரி டீப்பான கிஸ்ஸு. ஐயோ தள்ளுங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னாண்டி சாப்பிட சொன்னேன். நான் சாப்பாடை சொன்னேன். நானும் சாப்பாடு தான் சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட சொல்லலை, விடுங்க என்ன முதல்ல. இரு, நான் அது கூட எழுந்திருக்கிறேன், ஆனால் ஆரம்பிக்கவே இல்லை. என்னங்க வேணாங்க ப்ளீஸ். ஆனால் எனக்கு வேணுமே. ஐயோ உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. இல்லை ஏதாச்சும் வேணுமா? ஆமாம் வேணும். ஓ அதுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? உங்களுக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னா நான் கொடுத்துட்றேங்க. அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் வேற என்ன வேணும்? இதோ இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே அவங்க ஜஸ்ட்டு பாயிண்ட் பண்ணுறான். விடுங்க என்ன. தோல்னின்னு வச்சுக்க, எடுத்து சொறிடுவேன். முட்டுருடி. என்னங்க பண்ணுறீங்க? வேணாங்க
எவ்வா என்ன ஸ்மெல்லுடி? ஏ ஆடாதடி, மடியில் வச்சிருக்கேனா இல்லையா? தம்பி தூக்குறான் வேற. என்னங்க யாரோ வர மாதிரி இருக்க, விடுங்க. வந்தா வரட்டும், எனக்கு என்ன, எங்க பார்த்துருவாங்க, விடுங்கங்க. பாகட்டும்டி, நல்லா பாகட்டும், நீ யாரோடதுன்னு நல்லா பாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவங்க ஜஸ்ட் ஸ்மெல் பண்ணுறான். ஐயோயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே மேலே இருந்து எழுந்திருக்கீங்க. ஏய் இப்போ நான் உன்னை எந்திரிச்சு போக சொன்னா வாடி. நான் வரமாட்டேன். இப்போ நீ வரலன்னு வச்சுக்க, அடுத்த தடவை நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களுக்கு கீழே பார்க்குறான். ஐயா என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் கிளம்புங்க, அதான் நான் சாப்பிட்டேனே. நான் இன்னும் சாப்பிடலையே, நான் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவேன். ஐயோ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவும் உங்களை தான் பார்க்குறான். அப்போ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு லேடி உள்ளே வராங்க. மயன் இந்த ஃபைல், ஓ இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன், இதை செக் பண்ணிடு. யார் மயன்? சரி, இது என் பாய் ஃப்ரெண்ட். ஓ பாய் ஃப்ரெண்டா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டே வெளியில் போகிறாங்க. அப்போது டக்குன்னு ஜேகே உங்கள் கையை பிடிச்சி மறுபடியும் அவன் லேபில் உட்கார வைக்கிறான். என்னடி சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? தப்பு 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 தப்பாக சொல்கிறியேடி அப்படின்ட்டு உங்கள் சீக்ஸில் டேப் பண்ணுறான். என்னங்க என்னங்க, நான் உன் பாய் ஃப்ரெண்டா? இல்லை. நான் யார்? என் ஹஸ்பண்ட். தமிழில் என் புருஷன். இப்போ சொல்ல அவகிட்ட நான் யாருன்னு. அப்போ போயிட்டாங்க, கூப்பிட்டு சொல்லுடி. ஐயோ அதெல்லாம் வேணாம், சும்மா இருங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவங்கள தூக்கிட்டே வெளியில் வரான். அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உங்கள் 2 பேரையும் தான் பார்க்குறாங்க. நாமா பச்சை உன்னேதான். சொல்லுங்க. நான் இல்லை, இதோ என் பொண்டாட்டி சொல்லணுமா? சொல்றி. ஐயோ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. நீ அங்கே சொல்றி. ஐயோ ஐயோ வாங்க போகலாம் சொல்றீன்னு. நிலோ இது தமிழில். நிலோ இது என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, என் புருஷன். ஓ ஓ சரி ஓயன், போதுமா? இப்போ எவ்வளோ அழகா இருக்கு. ஐயோ சிரிக்காதீங்க, விடுங்க என்ன முதல்ல. இருடி அப்படின்ட்டு ஜேகே அப்படியே அகைன் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து டேபிள் மேலே உட்கார வச்சு அவன் அப்படியே சேரில் உட்காடுறான். இப்போ என்ன ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு உங்களை பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஏன் பார்க்கக்கூடாதா என்ன? இப்படி பார்க்காதீங்க. நான் பார்ப்பேன், இப்படி தான் பார்ப்பேன். பார்க்காதீங்க. நான் பார்ப்பேன்டி, என் முன்னாடியே நான் அப்படி தான் ரசிப்பேன். என்ன புதுசாக நடந்துக்கிறீங்க? புதுசாவா? இல்லையே, பழைய மாதிரி தான் இருக்கேன். இல்லை அப்படி தெரியல. அப்புறம் அப்படி தெரியுது, சொல்லி கேட்போம். அது சார் உள்ளே வரலாமா? ஐயோ எப்படி சார் வராரு? இருடி, அட விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டேபிளை விட்டு கீழே குதிச்சு ஜேகே பக்கத்தில் நிற்கிறீங்க. அந்த பர்சன் அப்படியே உள்ளே வந்து ஜேகேவை பார்த்து அப்படியே பவ் பண்ணுறாங்க. சார் நீங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்கீங்க? அது இதோ என் பொண்டாட்டியை பார்க்க வந்தேன். ஓ ஒயன் உங்கள் ஒய்ஃபா? ஒயன் சொல்லவே இல்லை. ஆமாம் சார், சொல்லவே இல்லை தான், மறந்துட்டேன். மறந்துட்டியா? என்னம்மா? சரி சார் நீங்கள் வாங்க. ஐயோ இல்லை எனக்கு நிறையா வேலை இருக்குது, நான் கிளம்பணும் வேறு, நான் இன்னொரு நாள் வரேன். ஓ கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இன்னொரு நாள் வரணும். சரி கண்டிப்பாக வரேன். நீங்கள் கொஞ்சம் இப்போ வெளியில் போனீங்கன்னா. சரிங்க சார், நான் போகிறேன் சார் அப்படின்ட்டு அவர் போன உடனே ஜேகே உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணுறான். சரிடி நான் கிளம்பட்டா? போயிட்டு வாங்க. அதான் கிளம்ப போகிறேன்டி. பத்திரமா போயிட்டு வாங்க. சரி போகிறேன்டி. சரிங்க. என்ன ஏதாச்சும் வேணுமா? நீ தான் வேணும் அப்படின்ட்டு வேகமாக ஃபோர்ஸாக வந்து உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணி நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறான். உங்களால் மூச்சு விட முடியாமல் நீங்கள் அப்படியே ஜேகேவோட ஜஸ்ட்லேயே ஹிட் பண்ணுறீங்க. ஐயோ போதும் போங்க முதல்ல. சரி கிளம்புறேன். ஒப்பாரு ஈவினிங் கார் வரும்ண்ணே, அதில் வா. சரி அப்புறம் நான் நைட்டு வர லேட் ஆகும், பத்திரமா இருக்கணும் சரியா? தயவு செஞ்சு கிச்சன் பாகம் மட்டும் போயிடாதம்மா. தாயே டிரைவர் கிட்டே சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோ. நான் வந்து கதவை திறந்தா மட்டும் திறக்கணும். போட்டா? என்ன போயிட்டு வாங்கன்னு சொல்கிறீ? சொல்ல மனசு வரல. எதே மனசு வரலையா? அடித்து மூஞ்சி மரம் அடிச்சிடுவேன், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு
ஆஃபீஸை விட்டு வெளியில் கிளம்புறான். நீங்கள் அப்படியே விண்டோவில் இருந்து ஜேகேவை பார்க்குறீங்க ஒரு மாதிரி. ஸோ அப்படியே கட் பண்ணால் நைட்டு நீங்கள் அப்படியே ஜேகேக்கு வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து செம்ம கிளைமேட்டு, மழை பயங்கரமாக பெய்யுது. மழை மட்டும் இல்லாமல் இடி மின்னல்னு கிளைமேட்டே ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் உட்காந்துருக்கீங்க. ஜேகே ஜேகே என்கிட்ட இன்னைக்கு பண்ணதெல்லாம் உண்மையா இல்லை விளையாடுறானா? ஆனால் நம்பவும் பயமாக இருக்கே. ஆனால் நம்பாமையும் இருக்க முடியல. இன்னைக்கு என்ன அவன் அப்படி பிடிச்சிருந்தான். எல்லாருக்கு முன்னாடியும் சொன்னான் நான் அவன் பொண்டாட்டின்னு. என்னையும் சொல்ல சொன்னான். ஒரு வேளை உண்மையாலே தான் அவன் பண்ணுறான். ஆனால் என்ன டக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஓய் நடி அழகி, நான் யோசிச்சுட்டு இருக்க. என்னங்க வந்துட்டிங்களா? வந்துட்டேன் உன்னை பார்க்க தான் ஓடி வந்துட்டேன். மழையில் நனைஞ்சிட்டிங்களா? லேடி லைட்டாக உள்ளே வரும்போது. சரி வாங்க நான் தொடச்சி விடுறேன். வர்றா? சரி தொடச்சி விடு. என்னங்க சொல்றீ? நான் ஒன்று கேட்கட்டா? நான் கேட்கணும். என்னாச்சு உங்களுக்கு? நீங்கள் ஓகே தானே? ஏன் நான் பார்த்தா லூசு குதி மாதிரி தெரியுதா? இல்லைங்க நான். அப்புறம் என்ன முட்டுத்தோட? நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க. நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்த்து சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிடுத்து அங்கேயே நம்ம லேப்பில் வச்சுக்கிறான். ஐயோ மொண்டாட்டியே நான் என்னடி பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. நான் பீரியட்ஸாக இருந்தா என்ன? ஐயே என்னங்க அதெல்லாம் வேணாம். நான் வேணாம். இல்லை ஒன்றும் இல்லை. நான் கட்டி பிடிச்சிக்கவா உங்கள? பிடிச்சோடி நான் அதெல்லாம் கேட்கணுமா? இல்லை கேட்க மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டைட்டாக ஜேகேவை ஹக் பண்ணுறீங்க. எப்பயும் திட்டிகிட்டே இருப்பீங்க. டிவோர்ஸ் வேணும்லாம் கேட்டீங்க. இப்போ வேணாமா? வேணும்தா. ஒரு மாதம் அவங்க கூட சந்தோஷமாக இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் தாண்டி இன்னும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே இருக்கு உங்களை பிடிச்சிக்கிறான். நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்கே. எப்படி பிடிச்சிருக்குது? ஜில்லுன்னு இருக்குல்ல? இல்லை எனக்கு சூடாக இருக்கு. மடியில் உட்காந்துட்டு காலை இப்படி ஆட்டாதடி. ஐயோ நான் எழுந்திருக்கிறேன். வேணாம் எழுந்திருக்கிறாத. என்னங்க பண்ணுறீங்க? உட்காரி அப்படின்ட்டு உங்களை அப்படியே மடியில் வச்சுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு ஒரு மாதிரி மூவ் பண்ணுறான். என்னங்க எழுந்திரிச்சிடாத, உட்காரு, நல்லா கட்டி பிடிச்சிக்கோ. என்ன பண்ணுறீங்க? ஏன் என்ன பண்ணுறேன்னு தெரிலையா? அப்படிதான் நல்லா பிடிச்சிக்க, நல்லா புட்றி. ஜேகே நான் பீரியட்ஸ் ஜேகே. ஐ திங்க் ப்ளீட் ஆகுது. வேணாம் நிறுத்துங்க. ஆகட்டும் நல்லா ஆகட்டும். இல்லை ஜேகே ஐ திங்க் லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேன், விடுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே கிட்ட இருந்து மேலே எழுந்திருக்கிறீங்க. எதிரி இப்போ எழுந்துருச்சா? ஜேகே அங்கே பாருங்க எங்கே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவன் பேண்ட்டை பாயிண்ட் பண்ணுறீங்க. பார்த்தா உங்கள் பிளட்டெல்லாம் அப்படியே லைட்டாக ஜேகே மேலே ஒட்டிருச்சு. அதுவாடி இப்போ முக்கியம், வா இந்த உட்காரு. என்னங்க பேசுகிறீங்க? சாரி நான் வேணும்னே பண்ணல, இருங்க நான் தொடச்சி விடுறேன். அதெல்லாம் வேணாண்டி, உன்னோட தானே, வா. ஐயோ சும்மா இருங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி அதை தொடச்சி விடுறீங்க. இதெல்லாம் என்னடி இருக்கு? இதுக்கு திடீர் அழுற? இல்லை உங்கள் மேலே ஒட்டும்னு எனக்கு தெரியாது. சனியனே இப்போது அழுற? சரி விடு, வா. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பட்டுருச்சு பாரு. அல்லிகா அது என்ன? ஜேகே சாரி ஜேகே. இது எதுடி சாரி? நாங்கள் பாரு, நான் யாரு? அவன் புருஷன் தானே, இதில் என்ன இருக்கு, வா அப்படின்ட்டு ஜேகே அப்படியே உங்களை தூக்கிட்டே ரெஸ்ட் ரூம் போகிறான். ஜேகே நான் வேணும்னா பண்ணலை, நீங்கள் போட்டு ஆட்டவும் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி இப்போ அதுக்கு நீ என்ன பண்ணுற? நீ எதுக்கு இப்போ நாப்கின்ஸ்லாம் எடுக்கிற? வா நான் வச்சு விட்றேன். இல்லை வேணாம் ஜேகே. ஆடி ஜேகே வேணாம் ஜேகே. சனியை முடிச்சவளே, அடித்து மூஞ்சி மாதிரிலாம் அடிச்சிடுவேன் சொல்லிட்டே இருக்கே, நீ பாட்டி பின்னாடி போகிற, வா அப்படின்ட்டு ஜேகே அப்படியே உங்களுக்கு பேட் சேஞ்ச் பண்ணி விடுறான். நீங்கள் என்ன பண்ணுறனே தெரியாமல் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறீங்க. மாற்றியாச்சு, வா வெளில போகலாம் அப்படின்ட்டு அகைன் உங்களை கூட்டிகிட்டு வந்து மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்ன ஜேகே எதுக்கு நீங்கள் இதெல்லாம் அடி பண்ணக்கூடாது பண்ணிட்டேன். என் பொண்டாட்டிக்கு நான் வச்சு விடுறேன். ஐ லவ் யூ
அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு நீங்கள் 2 பேரும் அகைன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒன்று அந்த கிஸ் ஒன்று. ஜேகே அப்படியே உங்களை கிஸ் பண்ணிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன்டி. எனக்கா? என்ன? இரு வரேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே ஒரு பேக் எடுத்து கொடுக்குறவங்க கிட்ட. என்னது இது? நாப்கின்ஸா? திறந்து பாரு. சரி பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு ரெட் கலர் சாரீ ப்ளஸ் அதில் ஒரு அழகான இயரிங்ஸ் இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கா? ஆமாம், உனக்கு தான் அழகாக இருக்குல்ல. சரி வா கட்டி பார்ப்போம். இப்பயா? இல்லை, எனக்கு சேலையெல்லாம் கட்ட தெரியாது. எனக்கு கட்ட தெரியும், வா அப்படின்ட்டு டக்குன்னு ஜேகே அவங்க டிஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? பின்ன இது மேலே வா கட்டுறது? இல்லைங்க, என்கிட்ட ஜாக்கெட்லாம் இல்லை. நம்ம இன்னொரு நாள் கட்டலாம். ஜாக்கெட் இல்லாமையும் கட்டலாமே. கட்டலாம், வா கட்டுவோம் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே கீழே அங்கே பேண்ட்டை உரிறான். என்னங்க வேணாங்க, அதெல்லாம் நீங்கள் இன்னொரு நாள் கட்டி விடுங்க. அதை விட நான் பீரியட்ஸ் வேறு. புது சாரி நம்ம இன்னொரு நாள் கட்டலாம். என்னை இப்பயே கட்டணும்னு கேட்கலையா? ஜேகே கையேற்றி அப்படின்ட்டு ஜேகே அப்படியே அவங்க பிரேஸரை ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்டை வச்சு உங்களை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. கையெடு. மாட்டேன். எட்ரி. இல்லை மாட்டேன் ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது ஜேகே. வேணாம் ஜேகே. எடு. எடுங்கிறல்ல, எடு அப்படின்ட்டு ஜேகே அப்படியே உங்கள் கையை ரிமூவ் பண்ணி அப்படியே அங்கே லிக் பண்ணி ஷக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், நீங்கள் அப்படியே ஹெட் பெண்ட் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அவங்க பாடி ஃபுல்லாக ஹெக்கிஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே மெதுவாக அவங்க ஸ்டொமக் கிட்ட வரான். நீங்கள் அப்படியே அப்போ ஜேகேவை ஸ்டாப் பண்ணி, ஜேகே நான் பீரியட்ஸ் ஜேகே. பரவாயில்ல விட்டு, பீரியட்ஸில் பண்ணாதாண்டி ஒரு கிக்கே இருக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே பேண்ட் ரிமூவ் பண்ணி இன்சர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் பீரியட்ஸ்ன்னு கூட பார்க்காம கசமுசாலாம் பண்ணுறீங்க. ஸோ போதும், இதுக்கு மேலே சொல்ல எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த சன்லைட் உங்கள் மேலே பட்ட உடனே நீங்கள் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே பக்கத்தில் உங்களை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். என்னங்க ஐயோ கொஞ்சம் என்ன விடுங்களேன், வலிக்குது. இப்படி பிடிச்சிக்கோங்க. நேற்று நைட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்ல, என் புருஷன் கூட தானே. அப்பாடி எப்படியோ இவ்வளோ வருஷமாக பாதுகாத்து வச்சுருந்தேன். என் ஓர்ஜினிட்டியை கொடுத்துட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஆனால் நடக்க முடியுமான்னு தெரியலையே இன்னைக்கு. இந்த பையன் பண்ண வேலைக்கு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படி படுத்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் இருக்க உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. என்னது இது? ஓ மை காட், எனக்கா? இது ஓ என்ன நடக்குதுங்க? இதுதான் ஏதோ பண்ணியிருக்கு. ஜேகே என்னங்க எழுந்துறீங்க? என்னடி காலங்காத்தாலே கத்திட்டே இருந்துன்னு வச்சுக்க, மறுபடியும் எடுத்து சொருகிடுவேன். இல்லை, இதை மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்டி. இல்லை நீங்கள் இதை சொல்லுங்க ஜேகே. என்னடி மயிறு, என்ன பிரச்சனை உனக்கு? இது நீங்கள் தானே பண்ணீங்க? என்னது இது? ஏதோ ஒரு ஷோவில் காஸ்டியூமுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இல்லையே, நான் எதுவும் பண்ணலையே. இல்லை எனக்கு தெரியும், நீ தானே பண்ண. நான் பண்ணலடி. என் மேலே சத்தியம் பண்ணலன்னு தூங்கிட்டு இருக்கும்போது சத்தியம் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு. பண்ண வேண்டியதை விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணுறோம் பாரு. சரி வா மறுபடியும் பண்ணலாம். வேணாம். என் தூக்கத்தை கழிச்சு விட்டில்ல, விட மாட்டேன் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அகைன் எடுத்து இன்சர்ட் பண்ணுறான். அப்படியே மூவ் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். நீ தானே பண்ண? ஆமாம் நான் தான் பண்ணேன். ஏன் அப்படி பண்ண? நானே ஹார்ட் ஒர்க் பண்ணி மெதுவா அதை பண்ணலான்னு நினச்சேன் ஜேகே. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? அந்த ஷோவில் உன் காஸ்டியூமுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒன்று செலக்ட் பண்ணலையே. முதல்ல செலக்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணு. எனக்கு தெரியும்டி அதெல்லாம் நீ பண்ணிடுவேன்னு. அதான் சும்மா உன் கம்பெனியை செலக்ட் பண்ணி விட்டேன். அது எவ்வளோ பெரிய ஷோ தெரியுமா? நீ எனக்காக பண்ணியிருக்க ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்படியே அவனா பண்ண வேண்டி லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த மேக் அவுட்டை முடிச்சுட்டு எழுந்து உட்காந்துருக்கீங்க. சரி வாட்டர்லாம் ஹீட் பண்ணிட்டேன், வா குளிங்க. வரேன். என்னால் நாளைக்கு வேற முடியலையே. வா நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை தூக்குறான். ஜேகே இல்லை, நான் பண்ணடி எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்டை பாயிண்ட் பண்ணுறீங்க. லெட் ஆயிடுச்சு. சரி விடு, நான் துவச்சிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடி.
அது இல்லை ஜேகே, இது அழகா இருக்கு. அழகா இருக்கா? இதுவா? இதில் என்னடி அப்படி அழகா பார்த்த? ஒயிட் பெட்டு, அதில் உன் பிளட்டு, இதில் என்ன அழகு? ஐயோ எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு, ரொம்ப அழகா இருக்கு. ஐடியாவா? என்ன ஐடியா? லவ் யூ. என்னமோடி, லவ் யூ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களுக்கு குளிப்பாட்டி வழியில் கூட்டிகிட்டு வரோம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு காஸ்டியூம் யோசிச்சிருப்பீங்கன்னு நான் சொன்னேன்ல, அதை வந்து நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு அழகாக ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி விட்டு உங்களை அழகாக பார்த்துக்கிறான் ஜேகே. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் ஜேகேவை விடுறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிச்சிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த டே போகுது. அந்த டே ஃபுல்லாக லவ் அண்ட் ரொமான்டிக்காக உங்களுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஈவினிங் ஆன உடனே ஜேகேவோட ஃப்ரெண்டு லூக்கா வந்திருக்காங்க. ஸோ ஜேகேவும் லூக்காவும் உங்கள் பிஸ்னஸ் மேட்டராக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மா அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. அப்போ யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க. பட்ரே இரு, நான் போய் பார்க்குறேன், நீ ரெஸ்ட் எடு. இல்லை ஜேகே, நான் பார்க்குறேன்டி, நான் பார்க்குறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா யாரோ ஒரு டெலிவரி பாய் கையில் ஒரு பொக்கே ப்ளஸ் ஒரு பாக்ஸோடு வெயிட் பண்ணுறாங்க. மேம் ஒயன்? நான் தான். உங்களுக்கு தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அந்த பையன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் அதை வாங்கிட்டே உள்ளே வரீங்க. என்னது அது? ஜேகே, அலெக்ஸ் கொடுத்துருக்கான், அழகா இருக்கு பாரு. அவன் இதையும் உனக்கு கொடுத்துருக்கான்? அதுவா, நான் அந்த ஷோவை பற்றி சொன்னேன்னா எதிரி அவன்கிட்ட சொன்னேன். ஜேகே, அது சும்மா. இங்கே பாரு, தேவையில்லாத வாழலாம் பண்ணிட்டு இருக்காத. அவங்ககிட்ட சொல்லன்னு இப்போ யார் பிடிச்சாலுதா? இதில் என்ன இருக்குது ஜேகே? அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால சொன்னேன். சொல்லக்கூடாது, புரியுதா? ஜேகே, ஏன் இப்படி பேசுகிற? ஜேகே கத்தாதடா, விடுறா, சின்ன பொண்ணுடா. ஆமாம், சின்ன பொண்ணு, உனக்கு தெரியாதுடா. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரே ஆட்டமாக ஆடிங்க. முதல்ல அந்த புக்கையை தூக்கி போடுறி. அழகா இருக்கு ஜேகே, இருக்கட்டும், தூக்கி போடுன்னு உங்ககிட்ட தானே சொல்கிறேன். தூக்கி போடு. மாட்டேன். போ. மாட்டியா? இப்போ போடுறியா? அப்போ நான் வந்தேன்னு வச்சுக்க. போ ஜேகே, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட். நீங்கள் சின்ன வயசுலேருந்து அலெக்ஸ் கிட்ட அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. அதை அவன் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான். நீங்கள் அதை எடுத்து அப்படியே அதை கையில் வியர் பண்ணிவிட்டு, எங்கள் பாத்தியா அழகா இருக்கு பாரு, க்யூட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான்ல. ஜேகேக்கு அவ்வளோதான் கோவம் அப்படியே தலைக்கேறுது. இப்போ சொன்ன கேட்க மாட்டியா நீ அப்படின்ட்டு அந்த ஃப்ளவர் அப்படியே விட்டு எரிஞ்சிட்டு உங்கள் கையில் இருக்க பிரேஸ்லெட்டை ரிமூவ் பண்ண வரான். ஜேகே, என்ன பண்ணுற நீ? விடு. என்ன ஜேகே பண்ணிட்டு இருக்க? கல்ட்ரி. மாட்டேன். இந்த கலட்டுன்னு சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே உங்கள் நெக்கை டைட்டாக பிடிக்கிறான். ஜேகே, டேய் ஜேகே, என்னடா பண்ணிருக்க? விடுறா அந்த பொண்ணை. அறிவில்லை உனக்கு? சின்ன பொண்ணுடா, சொன்னால் கேட்கணும். கேட்கலன்னா அப்படி தான் பண்ணுவேன். அந்த பொண்ணு போட்டிக்கிட்டும், விடுறா. அதில் என்னடா இருக்கு? கூடாதுடா, யாரும் கிஃப்ட் பண்ணக்கூடாது. என் பொண்டாட்டி எதுக்கு அவன்லாம் பண்ணணும்? பண்ணக்கூடாது. கல்ட்ரி, நீ கல்ட்டு. ஜேகே, என்ன ஆச்சு ஜேகே உனக்கு? ஏன் இப்படி பண்ணுற? சீன் போட்டாலே அதை கல்ட்டு. ஜேகே, நீ அழாதம்மா ஒயன். வாடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா அப்படியே ஜேகேவை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் அப்படியே பயங்கரமாக உட்காந்து அலறீங்க. ஜேகே எவ்வளோ மாறினாலும் அந்த மேட்டரில் மட்டும் அவன் சுத்தரம் மாறவே இல்லை. ஸோ அப்படியே நைட் ஆகுது. இன்றைக்கும் செம்ம மழை. ஜேகே அப்படியே அவன் காரை எடுத்துகிட்டு உள்ளே வரான். பார்த்தா நீங்கள் ஜேகேக்காக வெளியில் மலையில் நனைஞ்சிட்டே நிற்கிறீங்க. ஒருத்த லூஸா நீ? மலையில் எதுக்கிட்டு நனைஞ்சிட்ருக்க? வா. இல்லை, நீ எங்கே போன? நான் வாண்ணேன். நீ எதுக்கு ஜேகே இந்த மாதிரி பண்ணுற? வான்னா வரணும். வா. நான் வரமாட்டேன், போ. அல்லனா தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே முன்னாடி நடந்து போகிறான். பட் அகைன் அவன் அப்படியே ஸ்டாப் ஆகி உங்களை தூக்கி அவன் ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறான். இப்போதைக்கு அலையிற எதுக்கு மலையில் நினச்சி நிற்கிற? முதல்ல முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உங்கள் ஹேர் எடுத்து அப்படியே அவங்க இயர்ஸ்க்கு பின்னாடி சொருவிடுறாங்க. ஜேகே, உனக்கு என்னாச்சு ஜேகே? அவன் என் ஃப்ரெண்டு தான் ஜேகே, நிஜமாலே என்ன ஒரு தப்பு பண்ணலை ஜேகே. இப்போதைக்கிட்ட அலற. ஐயோ பட்டுறீங்க பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே சோஃபா கீழே உட்காந்து உங்கள் காலை எடுத்து அவன் கையில் வச்சுக்கிறான். நான் எப்படி ஒன்று தப்பாக நினைப்பேன்? சொல்லு. என் பொண்டாட்டி நான் எப்படி தப்பாக நினைக்க முடியும்? நான் தப்பாலாம் நினைக்கலடி. பிரச்சனை ஏங்கிட்டு தான், புரியுதா?
எனக்கு பிடிக்கலடி, நீ மற்ற பசங்கள்கிட்ட பேசினாலே எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் இனி அப்படிலாம் பண்ண மாட்டேன் நிஜமா, சரியா? லவ் யூ அப்படின்ட்டு உங்கள் லெக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான் ஜேகே. சரி சரி, இங்கே பாரு, அல்லாத என்ன பாரு, இரு நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், இரு இங்கே இரு வரேன் அப்படின்ட்டு ஜேகே அப்படியே வழியில் போய் அவன் காரில் இருந்து ஒரு பெரிய பொக்கே, அது கிட்டத்தட்ட அவன் சைஸுக்கு இருக்கு, அவ்வளோ பெரிய பொக்கே ப்ளஸ் ஒரு பெரிய பேக் எடுத்துகிட்டு உள்ளே வரான். டா புடி, உனக்கு தாண்டி. இவ்வளோ பெருசா? எதுக்கு? உனக்கு தாண்டி, என் பட்டுறே உனக்கு தான் அப்படின்ட்டு உங்கள் நெத்தியில் கிஸ் பண்ணி அவன் கையில் இருக்க பேக் அவங்க கிட்ட கொடுக்குறான். இது என்ன ஜேகே? பாரு, திறந்து பாரு ஜேகே, பாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். அலெக்ஸ் வாங்கி கொடுத்துருப்பான்ல உங்களுக்கு ஒரு பிரேஸ்லெட்டு, அந்த பிரேஸ்லெட்டோட பிராண்டு ஒரு கவுண்டர் ஃபுல்லாத்தையுமே உங்களுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்தோன்னே ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஜேகே பிடிச்சிருக்கா? பிடிக்குமா பிடிக்கலனாலும் தெரியலடி, பார்த்து வாங்கலை, மொத்தமாக தூங்கிட்டேன். யோ நீ ஏன்டா அப்படி இருக்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஃபோர்ஸாக வந்து ஜேகே லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, இதோட நான் அந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல், பாய்.